தங்கவயல் மக்களுக்கு வணக்கம். என்னடா இன்னைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துன்னு வந்திருக்கிறான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது பிரச்சனை இல்லை, உரிமை. எப்படி உரிமை அப்படின்னும் போது நிறைய தொடர்ச்சியாக இருக்கணும். எஸ்எஸ்டி அப்படின்ன உடனே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இது ஏதோ ஒரு சேனல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் கேட்குறாங்க எஸ்எஸ்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்எஸ்டி அப்படின்னும் போது டாக்டர் B.R. அம்பேத்கர் பாபா சாஹிப் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சமதா சைனிக் தள் இயக்கத்தினுடைய சுருக்கமான எழுத்து தான் எஸ்எஸ்டி. நாம இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா உண்மைகளை உண்மையா வெளியெடுத்துன்னு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கண்ணோட்டமா இருந்தது. அதனால இந்த சேனலுக்கு எஸ்எஸ்டின்னு பேர் வச்சு நாம நடத்தின்னு இருக்கிறோம். உடனே சிலர் வந்துருவாங்க, தமிழ் சரியா பேசு அப்படின்னு. நடைமுறை தமிழை தான் நாங்கள் பேசின்னு இருக்கிறோமே தவிர இலக்கண தமிழை பேசி நாங்கள் ரொம்ப இலக்கியவாதின்னு காட்டிக்க தயாரா இல்லை. இந்த கல்வெட்டு என்ன காட்டுது அப்படின்னா 1954 இந்த கட்டடம் கட்டியிருக்கிறாங்க. மகாராஜா ஓபன் பண்ணியிருக்கிறார். ஆனா உண்மையா என்ன சொல்றது, இந்த சப்ஜெக்டை நாங்கள் ஏன் எடுத்துன்னு வரோம் அப்படின்னும் போது இந்த ஹாஸ்பிட்டல் என்னைக்கு உருவாச்சோ அன்னிலிருந்து நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்குது, சாதனைகளும் படிச்சிருக்குது. உதாரணத்துக்கு நாம சொல்ல போனோம்னா ஒரு 5 எம்எல்ஏவை நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். பக்தவச்சலம் எம்எல்ஏ, டிஎஸ் மணி எம்எல்ஏ, எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ, சம்பங்கி எம்எல்ஏ, ராமக்கா எம்எல்ஏ, இப்போ ரூபகலா சசிதர் எம்எல்ஏ. ஒவ்வொரு பீரியட்லையும் இவங்க ஒன்றும் செய்யலைன்ற ஒரு வதந்தி தான் இந்த ஊருக்குள்ள அதிகமாக புரளியா வந்திருக்குதே தவிர அவங்க கஷ்டப்பட்டதை யாருமே வெளியே சொன்னதில்லை. அதே போல தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டோனர்களால் டொனேஷனுங்க பெறப்பட்டு சில கட்டடங்களை கட்டியிருக்கிறாங்க. அந்த கட்டடங்கள் கட்டும் போது நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்குது. ஒரு 5-6 எம்எல்ஏ பீரியட்ல இருந்து நாம பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல் சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சரியில்லை, எப்போ பாரு கோளாறுன்னு சொல்றாங்க அப்படின்ற பிரச்சனை சுமார் நாட்களாக நடந்துன்னு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டங்க. இப்போ டாக்டர் சுரேஷ்குமார் இவர் டிஸ்ட்ரிக்ட் சர்ஜனாக இருக்கிறாரு. இந்த கட்டடம் ஆப்ரேஷன் தேட்டர், மேஜர் ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கக்கூடிய கட்டடம் இது. இந்த கட்டடம் எந்த கதியில இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா தொடர்ச்சியா நாம இதுக்கு மேல பதிவிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதுனால இதை காட்டுறோம். எவ்வளவோ டிஸ்ட்ரிக்ட் சர்ஜனுங்க போயிருக்கிறாங்க, சாதனை படிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய சர்வீஸும் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சுரேஷ்குமார் டாக்டர் அவர் என்ன சாதிச்சிருக்கிறார் அப்படின்றத நாம பார்த்தே தீரணும். இவர் எல்லா டாக்டர்களும் காலையில 7 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள ரவுண்ட்ஸ் வருவாங்க. இவர் எத்தனை மணிக்கு ரவுண்ட்ஸ் வராரோ என்னவோ தெரியலங்க. இப்ப பாருங்க, இந்த கட்டடத்துக்குள்ள இந்த மாடு இருக்குது. இது ஹாஸ்பிட்டலா இல்ல மாட்டு தொட்டியா? இது ஹாஸ்பிட்டலா மாட்டு தொழுவமா? மக்களை காப்பாற்ற சக்தி இல்லாத மருத்துவர்கள் இல்ல மருத்துவ தலைமை அதிகாரிகளால் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன கதியில இருக்குது? இந்த கட்டடம் கட்டுறதுக்காக எவ்வளவோ போராட்டங்கள், அரசியல் போராட்டங்கள் நடந்தது. ஆனா அதுக்கு மத்தியில இது பாருங்க, இந்த மாடு கழுத்துல காயம் பட்டு இருக்குது, முழுசா ரத்தம், சொட்ட ரத்தம் இருக்குது. இது ரூம் எல்லாம் சாத்தி வச்சிருக்கிறாங்க. கேட்டா இதுக்கு ஏதோ பேர் சொல்றாங்க. ஆனா எல்லா பேருக்கும் மத்தியில ஒரு ஹாஸ்பிட்டல் மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஹாஸ்பிட்டல் மிருகங்களை காப்பாற்றக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதை பாருங்க, டாக்டர் சுரேஷ் குமார் டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் அவர்களுடைய இன்றைய சாதனை. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா மாட்டு தொழுவமா தான் இதை மாற்றி வச்சிருக்கிறாரு தவிர அவரு மனிதர்களுக்கான தலைமை மருத்துவ அதிகாரி அல்ல அப்படின்றது மட்டும் ஊர்ஜிதமாகுது. இதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இருக்குதுங்க. இதெல்லாம் பக்தவச்சலம் XMLA பீரியட்ல கட்டியிருக்கிற கட்டங்கள், எஸ் ராஜேந்திரன் பீரியட்ல கட்டியிருக்கிறாங்க, இப்போ எம்எல்ஏ ரூபகலா சசிதர் பீரியட்லயும் கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்எல்ஏ பீரியட்ல இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்து டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. ஆனாலும் டாக்டருங்க இந்த ஊருக்குள்ள வர மறுக்கிறாங்க. அப்படின்னும் போது பொதுமக்கள் மேல குறை சொல்றாங்க. பொதுமக்கள் கலாட்டா பண்றாங்க, தகராறு பண்றாங்க. அதனால தான் யாரும் டாக்டருங்க உள்ள வர்றது இல்லைன்னு சொல்லிட்டுன்னு. சரி, பொதுமக்கள் தகராறு பண்றாங்க, டாக்டருங்க வர்றது இல்லை. அதுக்காக இந்த ஆஸ்பத்திரியை மாட்டு ஆஸ்பத்திரியா மாத்தி வச்சிருக்கிறாரு நம்ம சுரேஷ்.
பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு காலத்துல ஒருத்தர்கிட்ட டொனேஷன் வாங்கி கட்டியிருக்கக்கூடிய கட்டடம். இந்த கல்வெட்டுங்கள்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உள்ள போய் பாருங்க. கல்வெட்டுங்கள் இருக்குது, ஒருத்தர் டொனேஷன் கொடுத்தாங்கன்னு. இது மாடு தோழமா பண்ணி வச்சிருக்கிறாங்க, மாட்டு தோழமா பண்ணி வச்சிருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன். அது பாருங்க, எதிரில் இருக்கிறது வந்து பெரிய மேஜர் ஓடி ஆபரேஷன் தியேட்டர். இதுக்குள்ள எவ்வளவு சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு இந்த கேஷுவலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றதுக்கு முன்னால, கேஷுவலிட்டி சென்டர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னால நிறைய பேஷண்ட்டுகள் இதில் தான் அட்மிட் பண்ணின்னு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலைமை, சுரேஷ் டிஸ்ட்ரிக்ட் சர்ஜனுடைய சாதனை மாட்டுத்தோழமாக மாறி இருக்கு. குறிப்பா இந்த பதிவு நாங்க பதிவிட காரணம் என்ன அப்படின் போது, ஒவ்வொரு எம்எல்ஏ பீரியட்லயும் இந்த ஆஸ்பத்திரியை டெவலப்மெண்ட் பண்ணணுன்ற முயற்சியில நிறைய கட்டடங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸ்கேனிங் மிஷின்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க, எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. நல்ல நல்ல டாக்டருங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சாதனையை வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் மேல பழி போட்டு இதை நிர்வாகம் பண்ற நிர்வாக அதிகாரிகளால் அவங்க வந்து வெறும் பணத்தை மட்டும் கணக்குல வச்சு அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல சேவை செய்ய வந்திருக்கிறதுனால இந்த மருத்துவ முகாம் இல்ல, மருத்துவ நிலையம். இது பாருங்க எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுன்னு இருக்கிறாரு நம்ம டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் சுரேஷன் போது அவருடைய சாதனையை நாம மெச்சிக்கணும். சும்மா எல்லா பீரியட்ல நாம வந்து எம்எல்ஏ சரியில்லை நாம சொல்லின்னு இருக்கிறோம். 20-25 வருஷமா இதே ஆஸ்பத்திரியில குப்பை கொட்டின்னு இருக்கிற அதிகாரிகளும் மருத்துவத்துறை செயலாளர்களும் செயல்பாட்டாளர்களும் சரியில்லைன்ற காரணத்தால தான் இன்னைக்கு நாம வெறும் ரெஃபரன்ஸ் சந்திச்சுன்னு இருக்கிறோம். இப்போ உடனே சொல்லிடுவாங்க, நீ எம்எல்ஏ ஃபாலோவர்னு ஒருத்தர் வருவாங்க, நீ பிஜேபி ஃபாலோவர்னு ஒருத்தர் வருவாங்க. எவன் ஃபாலோவரும் இல்லைங்க, எஸ்எஸ்டி வந்து ஒரிஜினல் அம்பேத்கர் ஃபாலோவர்ஸ். இது பாருங்க, இந்த கல்வெட்டெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது. இது எந்த அளவுல வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் 7:30 மணிக்கு எல்லா சர்ஜனும் நாம பார்த்துருக்குறோம். ரவுண்ட்ஸ் வருவாங்க, 8:30 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டல் சுத்தம் செய்வாங்க. ஹாஸ்பிட்டல் சுத்தம் ஆன அப்புறமா 9:30 மணி 10 மணிக்கு எல்லாம் ஸ்டாஃபுங்க அலர்ட் ஆயிடுவாங்க. இன்பேஷண்ட்டுங்களை பார்க்குவாங்க. அதுக்கப்புறம் 10 மணி 10:30 மணிக்கு வந்து அவுட் பேஷண்ட்டை பார்க்குவாங்க. இன்னைக்கு அவுட் பேஷண்ட்டை பார்க்குற டாக்டரும் சரி, இன்பேஷண்ட்டை பார்க்குற டாக்டரும் சரி 11 மணி 11:30 மணிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய குறையா இருக்குது. காரணம் என்னன்னா, தலைமை சரியில்லை. இங்க இருக்கிற டாக்டர் சுரேஷ் சரியில்லாதனால இந்த ஆஸ்பத்திரி இந்த கதிக்கு போயின்னு இருக்குது. இவர் என்னன்றாருன்னா, நீங்கெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் போட்டு இருந்தீங்கன்னா கேஜிஎஃப்க்கு டாக்டரே வரமாட்டேன்றாங்க. வந்த டாக்டருங்களை கூட கமாய் கேட்டு காசு கேட்டு வேற எல்லாம் மென்டல் டார்ச்சர் பண்ணி சுரேஷால தான் நிறைய டாக்டருங்க வெளியே போயிருக்கிறாங்களே தவிர சுரேஷ் எந்தவித சாதனையும் சாதிக்கலைன்றது மட்டும் உண்மை. இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட்ல வருவாங்க, நீ சரியாக்குறியா அப்படின்னு. நாங்க சரியாக்குறதுனால தாங்க இந்த நியூஸ் போடுறோம். சமதா சைனிக் இதெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் போராட்டத்துல நிறைய கலந்துன்னு இருக்குது. இது மக்கள் முடிவுக்கு நாங்க இந்த வெளியிடு. அடுத்தது மக்கள் பிரதிநிதிகளால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். மக்களும் மருத்துவரும் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால், இல்ல இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் தோழிகளும் தோழர்களும் ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால இங்க வர்ற டாக்டருங்கெல்லாம் வந்து கேஜிஎஃப்ல போனா ரவுடிசம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கேஜிஎஃப் மாதிரி நல்ல ஊரு எந்த டாக்டருக்கும் கிடைக்காது. இந்த டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் சுரேஷுக்கு கூட கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனம் மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் இவரு இந்த ஆஸ்பத்திரி இந்த மாதிரி வச்சுன்னு இருந்து கூட எந்த ஜனமும் வாய் திறக்காம இருக்கிறாங்க. அப்பாவி ஜனங்களை ரவுடிங்களா உருவாக்கி மருத்துவத்துறையில் இருக்கிற டாக்டருங்களை இந்த சுரேஷ்குமார்ன்ற மாதிரி டாக்டருங்க வந்து இந்த ஆஸ்பத்திரியை நாசம் பண்ணின்னு இருக்கிறாங்களே தவிர உடனே சொல்லிடுவார், நீங்க இந்த நியூஸ் போட்ட உடனே இதனால தான் கேஜிஎஃப்க்கு யாரும் வர்றது இல்லை. நீங்க பண்ண தவறுங்களால தான் இந்த ஊருக்குள்ள டாக்டருங்க வர்றது இல்லை. நீங்க பண்ணின்னு இருக்கிற தவறுனால்தான் எல்லா எம்எல்ஏங்களுக்கும் கெட்ட பேர். பக்தவச்சலம், டிஎஸ் மணி, எஸ் ராஜேந்திரன், சம்பங்கி, எக்ஸ்எம்எல் ராமக்கா, இன்னைக்கு இருக்கிற ரூபாக்கா வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு அதிகாரிகள் சரியான நடவடிக்கையில சரியான தொழில் புரியாதனால தான் எல்லா எம்எல்ஏ ஒன்னும் செய்யல கெட்ட பேர் வாங்கின்னு போயின்னு இருக்கிறாங்களே தவிர ஒவ்வொரு பீரியட்லயும் இந்த ஆஸ்பத்திரியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த ஆஸ்பத்திரியில ஜனங்க வந்து பலன் அடையணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களால இங்க கட்டடங்களும் மருத்துவத்துல வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. ஆனா அதிகாரிகள் சரியில்லாத காரணத்தினால இந்த சுரேஷ்குமார் டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால இவங்க இந்த ஆஸ்பத்திரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த மாடுகீடு எதனா சுரேஷ்குமார் டிஸ்ட்ரிக்ட் சர்ஜனுக்கு சொந்த மாடு என்ன தெரியல, டெய்லி ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட்லயே மேயுதுங்க. அதே மாதிரி ராத்திரி அவனா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள படுக்குதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள
மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஆஸ்பத்திரி உள்ள மாடுகளை வச்சு காப்பாத்துறாங்கன்னா ஒண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு சொந்தமான மாடுகளா இருக்கணும், இல்ல சுரேஷ்குமார் பினாமி பேர்ல மாடு எதனா வாங்கி விட்டு இந்த மாடுகளை இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வளர்க்குறாரா என்னன்னு தெரியல. இது மக்கள் பிரதிநிதிகளை தான் பார்க்கணும். பாருங்க, எதிரில் வந்து மேஜர் ஆப்ரேஷன் தியேட்டரு, அங்க வந்து இந்த மாடுக்கு ரத்தம் ஊத்தின்னு இருக்குது, மறுபடியும் இங்கேயே எல்லாமே கழிவுகளை இங்கேயே விடுது. டெய்லி காலையில சுத்தம் பண்ற இங்க சிப்பந்திங்களுக்கு கூட இந்த மாடுங்க இது உள்ள இருக்கிறது தெரியலையா என்னன்னு தெரியல. பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடுகிறோம். அடுத்த கட்டத்துல அடுத்த செய்திகள் வெளியிடுகிறோம்.